நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை தேவயானி மேல ரெடி ஆயிட்டு இருந்தான்னா அப்ப இந்த பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணது யாரு? அவதான். யாரு என்னோட விருப்ப வெறுப்புகளை பத்தி என்னை விட அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்கதான். என்னோட தங்கச்சி உத்ரா. என்னங்க இவ்ளோ சத்தம்? ஐயோ, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அட, எல்லா சாப்பாடையும் கொட்டிட்டீங்களே. இப்ப நான் மாமா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? சாரி மேடம், தப்பு நடந்து போச்சு. அது வந்து மேடம், எங்களுக்கு முதல் தடவை இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நாங்க இதை எதிர்பார்க்கல, அதான் தப்பு நடந்துருச்சு. மன்னிச்சிடுங்க. இப்ப சாரி சொல்றதுல என்ன ஆக போகுது? இப்ப நான் வந்து உங்களுக்கு என்னத்த கொடுக்கிறது? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. எங்க நின்னு ஏன் மூஞ்சி ஏன் பாக்குறீங்க? சீக்கிரம் இங்க போ, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க சீக்கிரம். அட கடவுளே, நான் முதல்லயே சொன்னேனே பழக்கமா ஒரு சமையல் மாஸ்டரை கூப்பிடலான்னு. இப்ப எல்லாமே கெட்டு போச்சா? எவ்வளவு பெரிய பார்ட்டியோட ஆர்டர் சமாளிக்கிறது எல்லாராலையும் முடியாதுமா. தப்பு யாரும் பண்ண மாட்டாங்க. இவங்களோட சாதாரண கேட்டரர்ஸ் கிடையாது. சிட்டில உள்ள பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் இவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. உத்ராமா, பெரிய பார்ட்டிக்கும் ரொம்ப பெரிய பார்ட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. மேடம் கூப்பிடலாம், எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. உங்க மேடமோட கையில மதுரைக்குள்ள இருக்கா என்ன? எல்லாத்தையும் வந்து உடனே சரி பண்றதுக்கு நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றது? அக்கா மாதிரியே நானும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆளுங்க வீணாக்கிட்டானுங்களே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? என்னப்பா இது? 1 மணி நேரமா ட்ரிங்க்ஸ் மட்டுமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டர்ஸ் எதுவுமே வர காணோமே. ஆமாப்பா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சாரோட பார்ட்டில இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. வெயிட்டர் சார், என்ன ஸ்டார்டர் டின்னருக்கு அப்புறமா தான் தருவீங்களா? அது வந்து போப்பா, சீக்கிரம் கொண்டு வா. ஓகே சார். ட்ரிங்க்ஸே காலியாக போகுது. ஜெகதீஷ், சொல்லுங்க சார். ஸ்டார்டர்ஸ் ஏன் இன்னும் சர்வ் பண்ணல? என்ன பாச்சு? உடனே போய் பார்த்துட்டு வரேன் சார். சீக்கிரம் போ. சிட்டு, ஒரு நிமிஷம் நில்ல. சார் ரொம்ப கோவமா இருக்காரு. ஸ்டார்டர்ஸ்ல என்னாச்சு? எல்லாம் வீணா போச்சு. என்னாச்சு? அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அப்படின்னா சமையல்காரங்க ஸ்டார்டர்ஸ் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டாங்க. இப்ப வந்தவங்களுக்கு பரிமாறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. என்னாச்சு ஜெகதீஷ்? அது வந்து அண்ணி, சாப்பாடோட எல்லா சாமானும் கீழே கொட்டிடுச்சு. என்ன? என்னாச்சுன்னு பாக்குறேன். இல்லம்மா, வேண்டாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் உத்தரமா கிட்ட சொன்னேன், அம்மா கிட்ட சொன்னா அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஆனா அவங்க தான் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு நல்லது நம்ம சொல்லி தானே கொடுக்க முடியும். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க விருப்பம். சரிவா, போலாம். பிரியா, இருந்தாலும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரதான் நல்லது. நிச்சயமா போக கூடாது மம்மி. நீங்க கேட்டீங்கல்ல, உத்ரா ஆண்டி எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன்னு சிட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களே எல்லாத்தையும் சமாளிக்கட்டும். மம்மி, நீங்க மந்திரி கிட்ட சொன்னது கரெக்ட் தான். இந்த பார்ட்டி உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக. அப்ப அவ்வளவுதான். நீங்க எந்த டென்ஷனும் ஆகாம இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. என் கூட வாங்க. ஹாய். ஏய் நில்லு. ஸ்டார்டர்ஸ் எங்கயா? அண்ணே, அது வந்துட்டு இருக்கனே. அண்ணே, ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சு. பிரியாணி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க இல்ல? காலம் எப்படி கடந்து போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுண்ணே. ஒரு நேரத்துல பிரியாணி சோகமா ரொம்ப பிரச்சனையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா கலகலன்னு இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் கண்டிப்பா நீங்க தானே. நீங்க தான் பிரியாணியோடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம இருந்ததை சந்தோஷமா மாத்திருக்கீங்க. அப்புறம் அதெல்லாம் என்ன நாட்கள். பிரியாணிக்காக நீங்க பைத்தியமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. எப்பவும் அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தீங்க. அது இல்லாம திருட்டுத்தனமா அவங்கள சந்திக்க காசியாபாத் வரைக்கும் வந்திருந்தீங்க.
ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் முடிஞ்சுதா? போய் முதல்ல ஸ்டார்டருக்கு என்ன செய்யணுமோ செய் போ. சீக்கிரம் போ. ஏங்கண்ணே புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஏன்னா முயற்சி பண்ணவே மாட்டிக்கிறீங்க. இப்போ ஸ்டார்டர்ஸுடைய கதை தி எண்ட். மறுபடியும் புதுசா ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க இந்த சிச்சுவேஷன், மரியாதை இது ரெண்டையும் சமாளிங்க. சரி. ஆன்ட்டியோட முடிவு எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே ஐ எம் ஸோ ஹாப்பி. என் கால் தரையிலேயே இல்லை. அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உன்னை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணுன்னு. எதை பற்றி? நம்மளை பற்றி. அஃப்கோர்ஸ் நம்ம ஃபியூச்சர் பற்றி. கௌதம் நான் என்ன நினைக்கிறேன்? ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு. இங்கே இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கௌதம் யாரும் கேட்கல, எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. கரண் ப்ளீஸ் ஸ்டாப் இட். இனி பயப்படுற நாட்கள்லாம் போயிடுச்சு கௌதம். ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். அது இப்பவே தெரியட்டும். என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த உலகத்துக்கு. முதல்ல என்ன தெரிஞ்சுக்க விடுங்க. ஒன்றும் இல்லைம்மா, நானும் கௌதமும் பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கௌதம் என்ன சொல்கிறான்னா, எங்களோட புது இடம் ஃபைனல் ஆகாத வரைக்கும் யார்கிட்டையும் அதை பற்றி சொல்லாதேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, எப்படி தெரியதானே போகுது, அதனால் இப்போவே தெரியட்டும்னு சொன்னேன். அட வாய மூடுங்கப்பா. நாள் பூரா ஆபீஸ்லயும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு போர் அடிக்கலையா? பார்ட்டிக்கு வந்து இத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் கௌதம், உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ உன் வீட்டுக்காரிக்காக எப்பதான் நேரம் ஒதுக்க போற? ஆபீஸ்ல நாலு பூரா என் பையன் கூட, இப்ப பார்ட்டிலயே என் பையன் கூட இருக்க. நீ உன் பொண்டாட்டி கூட எப்பதான் என் கண்ணில் பட போற? அது என்னென்ன மாதிரி மேடம், வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓ, வித்யாவை பத்தி சொல்லணும்னா, இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவ என்ன புரிஞ்சுப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் அவ என்கிட்ட சண்டை போட மாட்டா. சரி, நீங்க எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஏன் தம்பி பொண்டாட்டி பேரை சொன்னதும் பிபி ஏறுது? என்னோட சந்தேகம் அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியா சொன்னார். அட கலக்கிட்டப்பா. ஆமா ஆமா. செமையா இருக்குல்ல? விளையாடுங்க போங்க. என்னாச்சு? நான் வந்ததும் நீங்க எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஒருவேளை நீங்க அவங்கவுங்க பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தீங்களா? உண்மையை சொல்லணும்னா, அவன் பொண்டாட்டியை நினைச்சு அவன் டென்ஷனா இருக்கான். அதனால இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு அவன் மனசுல இருக்கிற சோகத்தை விரட்ட முயற்சி பண்ணிட்டு. நீ சொல்றது உண்மைதான்ப்பா. கல்யாணங்கிறது அப்படிப்பட்ட ஒரு லட்டு தான். அதை சாப்பிட்டவனுக்கும் பிரச்சனை தான், சாப்பிடாதவனுக்கும் பிரச்சனை தான். நீங்க சொன்னது சரிதான். ஆனா ரொம்ப குடிக்காதீங்க. உங்க பொண்டாட்டி உங்களை பத்தி குறை சொல்ற அளவுக்கு. அப்புறம் உங்க சோகம் ரெட்டிப்பாயிடும் போங்க. I love you. நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். ஓகே பை. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு குடி. அண்ணே ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அண்ணி உங்களை ரொம்ப காதலிக்கிறாங்க. உனக்கு ஏன்டா இந்த வேலை? வக்காலத்து வாங்கிட்டே இருக்க. சரி, உனக்கு எப்படி தெரியும்? மனசுக்குள்ள பூந்து பாத்தியா என்ன? அப்படி என்ன நினைக்கிறீங்க? உங்க ரெண்டு பேரும் எனக்கு நான் இப்ப இருந்தா தெரியும். எவ்வளவு நாளா உங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி வாத்தியாரே, ஒரு வேலை பண்றியா? வாயை மூடிக்கிட்டு பார்ட்டியை போய் கவனி. பார்ட்டி மூடிட்டோம், உனக்கு வச்சுக்கிறேன் தீபாவளி. போ போன்ற. இப்ப உங்களுக்கு திருப்தியா? சந்தோஷம் தானே? நான் முதல்ல சொன்னேனே,
புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில மூக்கு நுழைக்காதீங்கன்னு. ஆனா நான் சொன்னது எங்க கேட்டீங்க? காதுல கூட வாங்கிக்கல. இத பார் சிட்டு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ போய் உன் வேலையை பாரு, என்ன வேலையை பார்க்க விட, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ வேணா பாரு, எல்லாத்தையும் நான் முன்ன மாதிரி ஆக்கி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. முதல்ல மாதிரி ஆக்கி காட்டுறேன்னு இல்ல பாரு. ஹலோ, யாரு? நான் சீனு பேசுறேன். ஓ, சீனு தம்பியா? சீனுவா? ஆ, என்கிட்ட கொடுங்க. பேசுங்க. ஹலோ சீனு. நல்ல வேளை நீங்களே லைனுக்கு வந்துட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணேன். நீங்க நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா இல்லைன்னு கேட்கலான்னு தான். ஆனா உங்ககிட்ட பேசவே முடியல. எனிவேஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சீனு. ஆனா உங்க குரலை கேட்ட அப்படி தோணலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனு. அது இங்க பாரு, எல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அப்புறம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நேரத்தோட சேர்ந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால சோகமா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. சரி வித்யா, உங்களுக்கு தெரியுமா, உங்களை எல்லாரும் இங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க சமைச்ச சாப்பாடு. உண்மைதான், எனக்கும் எப்பவும் ஓ ஞாபகமா தான் இருக்கு சீனு. வித்யா, லைன்ல சீனுவா? கூட நான் பேசுறேன். சீனு, கௌதம். ஆக்சுவலி நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். என்ன விஷயத்துக்காக? தேங்க்ஸ் சொல்றதுக்கு. ஏன்னா நீ வித்யாவோட உயிரியை காப்பாத்திருக்கல. தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல சீனு, நீ வித்யாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொன்ன. சரி, நான் அப்புறம் பேசுறேன். பாய். சீனுக்கு நம்மளை பத்தி தெரியுமா? இருக்கட்டும், எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ அவன்கிட்ட ஏன் சொன்னங்கிற காரணத்தை என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான் என்னைக்கும் உண்மையை மறைக்கணும்னு விரும்பவே இல்லை. ஆனா இங்க இருக்கிற யாரும் உண்மையை ஏத்துக்க தயாரா இல்லை. அதனால தான் நான் உண்மையை மறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. போலாமா? பாத்தீங்களா மேடம், கண்டிப்பா கௌதம் அந்த உண்மையை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த நம்மளால அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட முடியாதுல்ல. இப்போ இந்த விஷயத்தை பத்தி தீர ஆராய்ச்சே தீரணும். ஸ்டார்டர்ஸ் இன்னும் வரலையா? வெயிட்டர், ஸ்டார்டர் என்னாச்சு? சார், ஸ்டார்டர் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ அனுப்பி வைக்கிறேன் சார். சீக்கிரம் போய் கொண்டு வா. என்னப்பா, வெறும் ட்ரிங்க்ஸ் தானா? தொட்டுக்கிறதுக்கு இது வரைக்கும் எதுவும் வந்து சேரல. என்ன பிரேமானந்த், ப்ரமோஷன் வந்ததும் கஞ்சனா மாறிட்டியா என்ன? எனக்கு எதுவும் சாப்பிட கொடுக்காம திருப்பி அனுப்பிட போறியா என்ன? நீங்களும் நல்லா ஜோக் அடிக்கிறீங்க மேடம். நான் ஏதோ இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன். வரும்போது ஏதாவது கொண்டு வா. பார்ட்டி நல்லா தான் இருக்கு, நீ என்ன எழுச்சிட்டு இருக்க? பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க பாருங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா நான் வெறும் உங்ககிட்ட ஸ்டார்டர்ஸ் தானே கேக்குறேன். நீங்க ஏதாவது என்ன நடந்துருக்கு கூத்ரா? நான் இன்னும் எவ்வளவு அசிங்கப்படணும்? ஸ்டார்டர்ஸ் எங்க? எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க எதுக்கு ஹோட்டல் நடத்துறீங்க? போன வைங்க. அது ஸ்டார்டர்ஸ் ரெடியா தான் இருந்தது. பின்ன என்னாச்சு? ஆனா வெயிட்டர் பண்ண தப்பால எல்லாமே கீழே கொட்டிருச்சு மாமா. என்ன? நீ என்ன பண்ணுவே தெரியாது. எப்படியாவது ஸ்டார்டர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. முக்கியமான கெஸ்ட் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னையா பண்றீங்க? ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க. சும்மா ஒரு ஷோவுக்கு வந்து நிக்கிறீங்க. உங்க அழகை காட்ட என் பார்ட்டி தானே உங்களுக்கு கிடைச்சது. உத்தரா, நான் காரணம் கேட்க விரும்புறேன்.
பார்ட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு. இல்ல உங்க எல்லாரையும் கடாயில போட்டு வறுத்து எடுத்துரும். சரிமா. சிட்டு ஒரு நிமிஷம் வாயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. ஆனா உத்ராமா, உத்ரா கிட்ட இது என்னோட ஐடியான்னு சொல்லிடாத. ஏன் சிட்டு? அவளுக்கு நான் ஹெல்ப் பண்றத அவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. சரிம்மா. உங்கள் விஜய். மேடம், நீங்க எதுக்காக? நாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். தெரியும் நீங்க என்ன வேலை பண்ணுவீங்க. ஏன் அவரை போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க? எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. என்ன கெட்டு போகாம இருக்கு? இன்னும் ஏதாவது பாக்கி இருந்தா தானே. முதல்ல உங்க முகத்துல தெரியற அந்த கவலை ரேகையை அழிச்சிடுங்க. இல்லன்னா உங்க மூளையில எந்த புது ஐடியாவுமே தோணாது. இப்ப கூட நம்ம கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஸ்டார்டர் ரெடி பண்றதுக்கு. என்ன? அதாமா, அவங்க குழம்புல காய்கறி கட் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த காய்கறியை மட்டும் தனியா எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஸ்டார்டரா எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். ஐடியா எப்படி? ஆனா அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? உத்ராமா, சாப்பாட்டுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. முதல்ல ஸ்டார்டர் தானே தேவை. சாப்பாட்டுக்கு நேரம் ஆறதுக்குள்ள இவங்க சமைச்சிட்டு போறாங்க. அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லி வெளியே இருந்து வாங்கிட்டு வர சொல்லலாம். அதுவும் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டார்டர் தான் விரும்பி விரும்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட அவங்க வயித்துல எங்க தேட இருக்க போது? என்ன சொல்றீங்க? சூப்பர், வேலையை பார்க்கலாம். இங்க பாருமா, நீ முதல்ல குழம்புல இருக்கிறது எல்லாத்தையும் வடிகட்டி தனியா எடுத்து வை. அந்த பிளேட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. இது பாருங்க, இது குழம்பு நம்ம ஸ்டார்டரா சேவ் பண்ணிடலாம். எல்லாம் சரியாயிடும். நான் இப்ப வரேன். உங்களால சும்மா இருக்க முடியல மம்மி. எனக்கு தெரியும்மா, தேவயானியால அவளை தடுத்துக்கவே முடியாதுன்னு. அந்த சூரியன் இருக்கானே, பூமி மேல எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அவன் வேலையை அவன் செய்யாம இருக்க மாட்டான். அவன் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுப்பான். என்ன பண்றது மாமா? இது என் குடும்ப மரியாதை சம்பந்தப்பட்டது இல்லையா? அது மட்டும் இல்ல, நம்ம சண்டையில நாம வந்திருக்கிற கெஸ்டையும் கஷ்டப்படுத்தணும். இத பாரு பிரேமானந்த், நான் இவ்ளோ பெரிய பசி கொடுமையை பத்தி இது வரைக்கும் எந்த படத்துலயும் பார்த்ததே இல்லை. என்ன பிரேமானந்த், இது வெறும் தண்ணி பார்ட்டி தான் நீ சொல்லி இருந்தேன்னா நான் வீட்ல இருந்தே எல்லாருக்கும் சைட் டிஷ் கொண்டு வந்திருப்பேன்ல. தமாஷ் பண்ணாதீங்க, எல்லாம் வர நேரம் தான். நான் போய் பார்த்துட்டு. சாரி, நீங்க எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னா, நாங்க இன்னைக்கு அந்த ஸ்டார்டர்ஸை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பண்ண வேண்டி இருந்தது. அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, பொறுத்ததுக்கான பலன் இன்னும் இனிப்பானதா இருக்கும். என்ன மந்திரி மேடம்? ஆனா இனிப்பு உன்னோட பேச்சிலேயே இருக்கே தேவயானி. ஆனா இது தண்ணி பார்ட்டி இல்ல, இனிப்பை யாரும் தேடல. இங்க எல்லாருமே தொட்டுக்கிறதுக்கும் கடிச்சுக்கிறதுக்கும் தான் தேடிட்டு இருக்காங்க இல்லப்பா? இதோ ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்காகவும் ஸ்டார்டர் கொண்டு வந்தாச்சு. வாங்க, சீக்கிரம் வாங்க, எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேன்.
முதல்ல மேடம்க்கு கொடுங்க. சரி இந்தாங்கம்மா. பிஏக்கு தான் ரொம்ப நேரமா பசி இந்தாங்க எடுக்குது. சார். இந்தாங்க எடுத்துக்கங்க.